குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கை. ராஜ்யசபாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கர் பெயரை மட்டும் கூறி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்காமல் ஏமாற்றி வரும் இண்டி கூட்டணி கட்சிகளை அம்பலப்படுத்தினார். ஆனால் அமித்ஷா பேசியதை திரித்து வழக்கம் போல அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. அம்பேத்கரை உண்மையிலேயே மதிப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டும். பாஜகவுக்கு 3 முறை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. முதல் முறை சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த அப்துல் கலாம், 2ஆம் முறை பட்டியலினத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த், 3ஆம் முறை பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் திரௌபதி முர்முவை ஜனாதிபதியாக்கியுள்ளது. இதுதான் உண்மையிலேயே அம்பேத்கரை போற்றுவது. முதல் முறையாக ஒடிசா மாநிலத்தை ஆளும் வாய்ப்பு பாஜகவுக்கு கிடைத்ததும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவரை முதல்வராக்கியுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை பாஜக துணை முதல்வராக்கியுள்ளது. அம்பேத்கருக்கு பிறகு பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை இப்போது மத்திய சட்ட அமைச்சராக்கியுள்ளது பாஜக அரசு. மத்திய அமைச்சரவையில் பட்டியலின பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருப்பதும் மோடி அரசில்தான். காங்கிரஸ் நினைத்திருந்தால் 2004, 2009 பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை பிரதமராக்கியிருக்கலாம். வாய்ப்பு இருந்தும் அதை செய்யவில்லை. கர்நாடகாவில் பட்டியலினத்தவர்களின் ஓட்டுகளை பெற்று பலமுறை ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் ஒருமுறை கூட பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை முதல்வராக்கவில்லை. இதுதான் அம்பேத்கரை மதிப்பதா? மகன் உதயநிதியை துணை முதல்வராக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் என செய்திகள் வெளியாக துவங்கியதும் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரையும் துணை முதல்வராக்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுத்தேன். பலரும் வலியுறுத்தினர். ஆனால் மகனை மட்டுமே துணை முதல்வராக்கினார் ஸ்டாலின். இதுதான் அம்பேத்கரை மதிப்பதா? பட்டியலின மக்கள் தங்களுக்கு தேவையானதை தாங்களே செய்து கொள்ள அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை. அதுவே அவர்களுக்கு உண்மையான விடுதலையை தரும். ஆனால் காங்கிரசும் திமுகவும் பட்டியலின மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்க மறுக்கிறது. பட்டியலின மக்களை தொடர்ந்து வாங்கும் இடத்திலேயே வைத்திருக்க விரும்புகிறது. கொடுக்கும் இடத்திற்கு வர விடுவதில்லை. அம்பேத்கர் மீது திமுகவுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் உண்மையிலேயே மதிப்பும் மரியாதையும் இருந்தால் உடனடியாக பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை துணை முதல்வராக்க வேண்டும். திமுக பொதுச் செயலாளராக பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும். நிதி, உள்துறை, தொழில் வருவாய், நெடுஞ்சாலை, பொதுப்பணி, இந்து சமய அறநிலையத்துறை போன்ற முக்கிய துறைகளின் அமைச்சர்களாக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டும். இதை செய்யாமல் மத்திய உள்துறை அமைச்சர் இண்டி கூட்டணியை அம்பலப்படுத்தும் வகையில் பேசியதை தெரித்து வெற்று கூச்சல் போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் அம்பேத்கரை போற்றுபவர்கள், யார் டாக்டர் அம்பேத்கர் வழி நடந்து பட்டியலின மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குபவர்கள் என்பது பட்டியலின மக்களுக்கு தெரியும். மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துபவர்களுக்கு பட்டியலின மக்கள் உரிய நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள் என்றும் வானதி கூறியுள்ளார்.